ஓகே, நேற்று வந்து எஷா க்ளாஸ் அப்படின்னு வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு க்ளாஸை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சந்தோஷமான விஷயம். உண்மையான சைபர் புலிஸ்க்கு இது வந்து அடி தான். ஆனால் இதை பற்றி நான் பேச மாட்டேன். ஏன்னா பேசுகிறதுக்கான தகுதியை நான் இழந்துட்டேன். இலக்க வச்சிட்டிங்க. அதை பற்றி நான் பேசவும் வரல. இந்த வீடியோ 3 பேருக்கு மெசேஜ். அதுக்கு தான் மெசேஜ் சித்தார்த் குபோசன். டே மச்சான், பழகின பாவத்துக்கு நான் வந்துட்டு ஒரே வார்த்தை சொல்லிக்கிறேன். ஒரு ஆக்டிவிஸ்டாக ஒரு விஷயத்தை பப்ளிக்கு கொண்டு வரும்போது கரெக்டாக கொண்டு வா. நீ போட்ட வீடியோவை என் ஹஸ்பண்ட் என்கிட்ட காமிச்சார். உன் கூட்டாளி லட்சணத்தை பாருன்னு. என் கூட்டாளி லட்சணத்துங்களை தான் நான் ஜூலைலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேனே. என்கிட்ட காசு உதவி கேட்டவங்க, பிரச்சனை என்னப்போ என்கிட்ட ஹெல்ப் கேட்டவங்க, அவங்களுக்காக நான் மேலே கீழே விடிய காலையிலலாம் ஓடினேன், என்னெல்லாம் பண்ணேன், வீடியோலாம் கடைசியாக அடித்த அந்தர்பல்ட்டி என் கூட்டாளிங்க எல்லாத்தையும் பார்த்து சொன்னது எனக்கு அது ஒன்றும் பெரிய விஷயமா தெரில. ஆனால் நீ போட்டிருந்தியே கீழே 100 வெள்ளி பங்கா பஞ்சாரசப்ளோ தாவோன் 2 போட்டிய. என்னடா 100 வெள்ளி? இன்னைக்கு எஷா கேஸில் நான் இன்வால்வ் ஆன பிள்ளையார் சொல்லி போட்டது நீ தான். தூங்கிக்கிட்டு இருந்த பிள்ளைக்கு ஃபோன் அடிச்சுட்டு, மச்சான் ராத்திரி எஷாவை தூக்கிட்டாங்க தெரியுமான்னு நீ சொன்னியே, மறந்து போச்சா? எங்கள் அப்பா அவன் மேலே கொலகாண்டில் இருக்கார். ஏன்னா ஒன்னால தான் இந்த விஷயத்தில் நான் இன்வால்வ் ஆகினேன் தெரியுமா? நான் கிளி ஒன்று என்ன கேட்டேன், இந்த ஏஷாடா அப்படின்னு. அதான்டா அந்த தீகார் பற்றி பேசிக்கிட்டே இருக்குமா, அதுக்கு அப்படி தான் வேணும்னு நீ சொன்னது இங்கே மறந்துடாது. மச்சான், நீ ஒரு வீடியோ செய், நான் சாயங்காலம் ஒரு வீடியோ செஞ்சு அப்லோட் பண்ணுறேன், ஒரு அவேர்னஸ் வீடியோ செய்வோம், தீகார் பற்றி பேசினா இதான் நடக்கும்னு நீ சொன்னதை மறந்துடாத. இப்போ நல்லவன் விஷம் போடாத. நீ அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறியோ, நீ வீடியோ போடுறியோ, நீ சாமி ஆடுறியோ, உன் இஷ்டம். ஆனால் சும்மா என்னை கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கேன். உனக்கு மட்டும் இல்லை, என் கூட க்ளோஸாக பழகிறேன் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், பேச மாட்டேன். என்கிட்ட இருக்கிற வாட்ஸ்அப், ஆடியோ ரெக்கார்டிங், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எல்லாத்தையும் தூக்கி புக்தியாக போட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசி, வெளிநாட்டில் ஒருத்தன் பேசி, அதனால இந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுவேன். இந்த பிள்ளை வெளியே வந்து பப்ளிசிட்டி தேடினீங்களா, இதனால தான் எனக்கு அதுக்கு மாட்டுச்சு. அதுக்கு தான் இழுத்து அரைஞ்சனா, 1/2 நாளைக்கு உனக்கு 1/2 காது கேட்காது ஏஷான்னு சொன்னதுக்கு தான் எனக்கு 100 வெள்ளி ஃபைன் வந்துச்சு. வேற என் ஃபோனை பிச்சு பேன்னு பார்த்துட்டா இங்கே PDRM ஃபாரன்சிக், அதில் வேற எதுவுமே கிடைக்கலனால தான் எனக்கு வெறும் 100 வெள்ளி தான் சார்ஜ். அக்தாக்கு சலான் கட்சி. அதனால தான் என்னை டூவா திகா கீழே கூட சார்ஜ் பண்ண முடியல. அக்தா கம்யூனிகேஷன் மல்டிமீடியா 1998. ஸோ ஒரு விஷயத்த சொல்லும் போது கரெக்டாக சொல்லு. ஆன்டி பூலிங் ஹராஸ்மெண்ட் லா அதெல்லாம் கிடையாது. அந்த பிள்ளைய வந்து நான் இதில் நியூஸில் வேற கெட்ட வார்த்தை நான் அரைஞ்சிருவேன்னு தான் சொன்னேன். அதுவும் நான் சொன்ன 1ஆம் தேதிக்கு அந்த பிள்ளை 5ஆம் தேதி தான் போய் தூக்க மாட்டேங்கிச்சா. இதெல்லாம் வந்து நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன். ஆனால் உன்கிட்ட நான் சொல்கிறது ஒன்று தான், நீ போட்ட பிள்ளையார் சொல்லி அதுக்கு அப்படி தான் வேணும்னு சொன்னது, இதை பற்றி நம்ம அவேர்னஸ் வீடியோ போடணும்னு சொன்னது நீ. இப்போ நல்லா வேஷம் போட்டுட்ருக்காது. ஏன்னா நீயும் நானும் டிக்டாக்லேருந்து ஃப்ரெண்ட் இல்லை. என்னோட கப்பாலா எப்படின்னு உனக்கு நல்லா தெரியும். பேசுறது பார்த்து பேசு. பழகின பாவத்துக்கு சொல்கிறேன். 2வது, உனக்கும் கபாலிக்கும் கூட யாரோ ஒரு சிங்கிள் மதர் காசு என்னமோ ஏமாத்திட்டா அப்படின்னப்ப கபாலி உனக்கு தெரிக்க விடுறேன்னு சொன்னப்ப நான் ஃபோன் அடிச்சு இல்லட்டா என் கூட்டாளி தான் அப்படின்னு பேசினேன். உங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சால் பதிலுக்கு என்ன செருப்படி கொடுப்பீங்கன்னு காமிச்சிட்டிங்க. பட் அது பிரச்சனை. நீ அந்த காசை திரும்பி கொடுத்தியா கூட எனக்கு தெரியாது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ என்ன வேணாலும் பண்ணு, என்ன வேணாலும் பேசு. சும்மா வந்து நல்ல மாதிரி என்னையே இழுத்துக்கிட்டு இருந்து இந்த விஷயத்தையே பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அப்புறம் எல்லாம் வழியாகும். பத்திரம். 2வது, இந்த மெசேஜ் வந்து மாயிகா கட்சியை சேர்ந்த ஜெகதீஸ்வரனுக்கும் பனிமலர் கருணாகரனுக்கும், அதாவது ஆன்லைனில் டோடோல் விற்கிற பனிமலர் ரிசோர்சஸ் உங்களுக்கு. அதாவது ஜெகதீஸ்வரன், நீங்கள் வந்து இந்த எஷா கேஸ் அப்போ வந்து எல்லாத்தையும் உத்தாரா டு ஸ்லாத்தானியா நம்ம ரிப்போர்ட் பண்ணுங்க, மேலே ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. வீடியோ மேலே வீடியோ செஞ்சீங்க. ஓகே, எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ண வச்சிங்க. ஸோ இப்போ உங்களுக்கும் பனிமலருக்கும் நான் கோர்ட் ஆர்டர் அனுப்பியிருக்கேன். LOD கிடையாது, கோர்ட் ஆர்டர் அனுப்பியிருக்கேன். அதை செக்யூரிட்டியில் நான் வீட்டில் இல்லை, அப்புறம் பனிமலர் மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் நான் வெளியூருக்கு போயிட்டேன். இந்த மாதிரிலாம் பொய் சொல்கிறத விட்டுட்டு அந்த கதவை திறந்து சைன் பண்ணி வாங்குங்க அந்த கோர்ட் ஆர்டரை. ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் பேச்சை நம்பி பொங்கிக்கிட்டு இமோஷனல் ஆகி உத்தாராட்டு ஸ்லாத்தான் அவ்வளோ பேர் போய் ரிப்போர்ட் பண்ணாங்களே, அப்போ அவங்களெல்லாம் நீங்கள் முட்டாளாக்குற மாதிரில, நீங்கள் சொன்ன பொய்யெல்லாம் உண்மையை நம்பி மூளைக்கு மூளை வீடியோ போட்டு கண்டென்ட் செஞ்சாங்களே, அவங்களெல்லாம் நீங்கள் முட்டாளாக்குற மாதிரில. நான் என்ன கேட்குறேன்,
கோர்ட்டில் வந்து நான் அந்த பிள்ளையை உண்மையிலே சைபர் புலி பண்ணேன் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுங்கன்னு. ஏன் வாங்க மாட்டீங்க கோர்ட் ஆர்டரை? இப்போ நீங்கள் கோர்ட் ஆர்டரை வாங்காத போது இவங்களை நம்பி ரிப்போர்ட் பண்ண எல்லாரும் முட்டாள் மாதிரி தெரியல. இதில் 20% மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு பிள்ளையோட இறப்பை வச்சு ஒரு ஆளை பழி வாங்கிட்டீங்க அப்படின்னு, நீங்களும் உங்கள் டீமும். ரெண்டாவது, பனிமலர், உங்கள் மக கபடி போட்டிக்கு போய் அவங்க டீச்சர் சப்போர்ட் பண்ணலன்னா அல்ஃபா குவீன். உங்கள் கோலி சோடா விற்கலன்னா அல்ஃபா குவீன். உஸ்தாத் ஜமரிக்கும் யாருக்கும் எங்கேயோ சண்டை வந்தால் அல்ஃபா குவீன். ஏதோ ஒரு பாட்காஸ்ட்டில் போய் பேசிட்டு உட்காந்துட்டு அல்ஃபா குவீன். இதில் நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு லைவ் செஞ்சீங்க, அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்கு, இருங்க அதையும் தூக்கி போடுறேன். அதில் சொல்லியிருப்பீங்க, நீ என் பேரை சொல்லணும், நீ எனக்கு டெஃபமேஷன் அனுப்பணும்னு தானே நான் உன் பேரை சொன்னேன் அப்படின்னு. நீங்கள் எல்லோடி அனுப்புறப்ப நான் ஓடி ஒளிஞ்சிட்டேன். நீங்கள் ஆமாக்கா நான் ஓடி ஒளிஞ்சதாகவே இருக்கட்டும், நான் உங்களுக்கு எல்லோடி அனுப்பலை, நான் கோர்ட் ஆர்டர் அனுப்பியிருக்கேன். நீங்கள் தக்ரியசாலி தானே, நீங்கள் தானே கேட்டீங்க, நான் உங்களுக்கு கோர்ட் ஆர்டர் அனுப்பியிருக்கேன். அந்த கதவை திறந்து சைன் பண்ணி வாங்கிடுங்க, சரிங்களா? நீங்கள் தக்ரியசாலி தானே, வந்து கோர்ட்டில் ப்ரூஃப் பண்ணுங்கள் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு. நான் உங்களை சைபர் புலி பண்ணேன், இதெல்லாம் வந்து கோர்ட்டில் ப்ரூஃப் பண்ணுங்கள். உங்கள் 2 பேருக்கும் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் 2 பேரும் வாங்கலைன்னா 3 தடவை ரிஜெக்ட் கார்ட் கூப்பிட்டு நீங்கள் வரலன்னா பை டெஃபால்ட் நான் வின் பண்ணிடுவேன். ஆனால் எனக்கு இந்த டெஃபால்ட் வின்னிங்கும் வேணாம், எனக்கு இந்த காசும் வேணாம். உங்களோட காசுனால நான் ஒன்றும் வாழ போகிறது இல்லை. எனக்கு சொந்தமாக சம்பாதிக்க தெரியும். எனக்கு வேண்டியது, ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்களாம் க்ளோஸ் ஆனவங்களாம் என் மேலே பாஸ் வச்சுருக்கலாம் அடித்து உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு புரியல. ஸோ மொத்த நேஷனுக்கும் பொறுத்த வரைக்கும் நான் மங்காக்கூ பண்ணிக்கிட்டேன், ஆனால் எந்த கேஸு என்னன்னு தெரியல. ஸோ மொத்தத்தையும் வந்து நான் கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த கேஸை நான் ஃபைல் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சைபர் புலி பண்ணேன்னு வந்து கோர்ட்டில் ப்ரூஃப் பண்ணுறீங்க 2 பேரும். எனக்கு வேண்டியது மொத்த மலேசியாவுக்கும் தெரியணும் என்ன உண்மையிலே எஷா கேஸில் நடந்துச்சு, என்னோட இன்வால்வ்மெண்ட் எஷாவோட கேஸில் என்ன அப்படின்னு. ஏன்னா நீங்கள் இப்போ 2 பேரும் வாங்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நான் அடுத்தது என்ன திரும்ப பண்ண போகிறேன், இந்த உத்தாரா டு ஸ்லாத்தான் பொங்கிக்கிட்டு போய் ரிப்போர்ட் பண்ணாங்களே அந்த அத்தனை 100 பேரையும் மக்காமாக்கி ஏற்றுங்க போகிறேன். நீ போய் ரிப்போர்ட் பண்ணல மன புக்தி அப்படின்னு கேட்க போகிறேன். உங்களோட 3வது பரங்காலில் எழுதிருந்தீங்களே நானும் கபாலியும் சேர்ந்து ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு, அதுக்கு புக்தியை கொடுங்க. இங்கே புக்தி கொடுக்காம ஆளுங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நீ லப்போரான் பண்ணனா அது லப்போரான் பல்சு தூக்கி எல்லாத்தையும் உள்ள வைங்க. இங்கே போகிறேன், ஓகே? அண்ட் இந்த கதையெல்லாம் நம்பிக்கிட்டு வீடியோஸ் நீங்கள் பாருங்கள், உங்களுக்குலாம் ஒரு ஆளாக உங்களை தேடி வந்து நான் கோர்ட் ஆர்டர் அனுப்புவேன். இது தான் என்னோட 2025 ரெசல்யூஷன். உங்கள் யாரையும் நான் விடுறதா இல்லை. ஸோ இந்த ரிப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் சரி, இந்த வீடியோஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், போயிட்டு ஜெகதீஸ்வரன்கிட்டையும் MIC கட்சி தலைவர்கள்கிட்டையும் சொல்லிடுறேன், உங்கள் கட்சி உறுப்பினரை வந்து தயவு செய்து அதை வாங்க சொல்லுங்கள். அப்புறம் பனிமலர் அக்காவையும் வந்துட்டு வாங்க சொல்லுங்கள். கோர்ட் ஆர்டரை வாங்கி வந்து கோர்ட்டில் நான் அந்த பிள்ளையை சைபர் புலி பண்ணி என்னால் தான் அந்த பிள்ளை செத்து போச்சுன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லுங்கள். இல்லைனா அதுக்கப்புறம் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு வீடியோ செஞ்சவங்க ரிப்போர்ட் பண்ணவங்க நீங்கள் எல்லாரும் தான் என் டார்கெட். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. ஓகே, பாய்.